வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித ஜாதகம். இந்த வாராந்திர ஜாதகம் மே மாதம் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண்கள் 4, 5, 6க்குரிய வாராந்திர ஜாதக பலனை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். மற்றும் இந்த எண்கள் பல்வேறு கிரகங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. எண் 1க்கு சூரியனும், எண் 2க்கு சந்திரனும், எண் 3க்கு வியாழனும், எண் 4க்கு ராகுவும், எண் 5க்கு புதனும், எண் 6க்கு சுக்கிரனும், எண் 7க்கு கேதுவும், எண் 8க்கு சனியும், எண் 9க்கு செவ்வாயும் ஆகிய இந்த கிரகங்களுடைய இயக்கம் காரணமாக ஜாதகர் ஒருவரின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. மேலும் அவற்றிற்கு இந்த கிரகங்களால் நிர்வகிக்கப்படும் எண்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிறப்பு எண் 4, 5, 6 வாரியான எண் கணித வார ராசி பலன் பற்றி நாம் பார்ப்போம். நீங்கள் எந்த மாதத்திலும் 4, 13, 22 அல்லது 31ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களது பிறப்பு எண் தேதி 4ஆக இருக்கிறது. இந்த பிறப்பு எண் 4இன் கீழ் பிறந்த மக்களுக்கு இந்த வாரம் அதிக திட்டமிடல் தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த பிறப்பு எண் 4இன் மக்கள் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சில தேவையற்ற அச்சம் மற்றும் பதற்றம் காரணமாக அது செயல்பாட்டில் இருக்கிறது. இவர்களை தங்களின் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சில குழப்பமான சூழ்நிலையில் இருப்பார்கள். இதன் காரணமாக இந்த மக்கள் தங்கள் எண்ணம் மற்றும் செயல் நகர்வுகளில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. இதனால் எதுவும் தவறாக நடக்காது என்பதை இவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் இந்த பிறப்பு எண் 4இன் மக்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. காரணம் என்னவென்றால், அவை உங்களுக்கு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி தராது. இந்த வாரத்தில் இந்த பிறப்பு எண் 4இன் மக்கள் தங்கள் பங்குகள் மூலம் ஆதாயம் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. பிறப்பு எண் 4இன் காதல் உறவு என்பது இந்த வாரம் வாழ்க்கை துணையுடன் சுமூகமான உறவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. காரணம், உங்கள் மனதில் உள்ள குழப்பத்தால் நீங்கள் உங்கள் துணையுடன் எளிதில் ஒரு பிணைப்பை உருவாக்க முடியாமல் சிரமப்படுவீர்கள். நல்ல உறவையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது மிக மிக அவசியமாகிறது. இந்த பிறப்பு எண் 4இன் மக்கள் தங்களின் சில குடும்ப பிரச்சனைகளை நிதானமாக பொறுமையுடன் தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கும் சூழலை அணுக வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏதேனும் ஒரு சாதாரண பயணத்தை மேற்கொள்ள விரும்பினால் அதை இந்த நேரத்தில் தள்ளி வைப்பது மிக மிக நல்லது என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பிறப்பு எண் 4இன் கல்வி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்கள் படிப்பிற்கு சாதகமாக இருக்காது. காரணம், நீங்கள் உங்கள் கல்வி கற்றலில் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் மற்றும் வெப் டிசைனிங் போன்ற படிப்பில் இருந்தால் அதை பொறுத்து அதிக முயற்சி மற்றும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து படிப்பில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் படிப்பை ஒழுங்கமைத்து திட்டமிட வேண்டும். படிக்கும்போது நீங்கள் எதிர்கொள்ளும் கவனச்சிதறல்களை நீங்கள் முடிந்தவரை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிறப்பு எண் 4இன் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும். இது உங்களுக்கு மனக்கவலைக்குரியதாக இருக்கலாம். தங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களை தொந்தரவு செய்யும். உங்கள் வேலையை பொறுத்த மட்டில் உங்கள் செயல்திறன் குறைந்துவிட்டதாக நீங்களும் உங்கள் மேலதிகாரிகளும் உணரலாம். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் அதற்கேற்ற திட்டமிடுவது உங்களுடைய தொழில்நுட்ப திறனை அதிகரித்துக் கொள்வது அவசியமாகிறது. நீங்கள் வணிகத்தில் இருந்தால் உங்கள் போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள நேரிடும். இந்த வாரம் உங்களுக்கு அது ஒரு குறைபாடாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறப்பு எண் 4இன் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் சரியான நேரத்தில் தங்களது உணவை உட்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இதனால் நீங்கள் கணிசமான ஆற்றலை இழக்க நேரிடும். முக்கியமாக நீங்கள் காரமாக, எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளையும் வெளியில் உள்ள மாமிசங்களையும் உணவுகளையும் தவிர்ப்பது உங்கள் தேகத்திற்கும் மனதிற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது துர்கை மற்றும் காளி மாதாவை வணங்குவது தங்களுக்கு நன்மை தரும். அடுத்து, நீங்கள் எந்த மாதத்திலும் 5, 14 மற்றும் 23ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 5ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 5இன் மக்கள் தங்களின் வெற்றியை சந்திக்கும் நிலையில் இந்த நேரத்தில் இருப்பீர்கள். மேலும் இவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட புதிய இலக்குகளை அடைய முடியும். இவர்களுக்கு கலைத்திறன் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் இவர்கள் என்ன செய்தாலும் அதில் அதிக தாக்கத்தை கண்டுபிடிப்பார்கள்.
அதில் நலமுடனும் ஆதாயத்தை பெறுவார்கள். இந்த வாரம் இந்த மக்களுக்கு இவர்களின் திறனை ஆராய அதிர்ஷ்டத்தின் சில தடயங்கள் இவர்களுக்கு சாத்தியமாகும். இந்த வாரத்தில் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகி உங்களுக்கு மனநிறைவை அளிக்கும். மேலும் இந்த வாரத்தில் இந்த எண்ணின் சொந்தக்காரர்களுக்கு புதிய முதலீடுகள் நுழைவதும் நன்றாக இருக்கும். இந்த பிறப்பு எண் 5 காதல் உறவு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லதொரு புரிந்துணர்வை பராமரிக்கும் போது நீங்கள் உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பீர்கள். அன்பின் சிறந்த பருவம் உங்கள் பங்கில் சாத்தியமாகிறது. மேலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் காதல் செய்ய உங்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் இந்த வாரம் குடும்பம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசி நலமுடன் மகிழ்வுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த பிறப்பு எண் 5 கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் உங்கள் படிப்பை பொறுத்த மட்டில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பதோடு அதை பொறுத்து விரைவான முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று உங்கள் திறமையை நிரூபிக்கலாம். வணிக நிர்வாகம், அது சார்ந்த தளவாடங்கள், சந்தைப்படுத்துதல் போன்ற படிப்பு பகுதிகளில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த பிறப்பு எண் 5 தொழில்முறை சார்ந்தவற்றை பார்க்கும்பொழுது இந்த வாரம் நீங்கள் தங்கள் வேலையில் நன்றாக பிரகாசிக்க முடியும் மற்றும் அதே விஷயத்தில் உங்களின் செயல்திறனை உங்களால் நிரூபிக்க முடியும். மேலும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அது உங்களுக்கு திருப்தியை தருவதுடன் நல்லதொரு ஆதாயத்தையும் தரும். நீங்கள் வெளியூர் செல்லும் முனைப்பில் இருந்தால் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் உங்களின் வியாபாரத்தில் நல்ல லாபம் சார்ந்த மாற்றத்தை நீங்கள் காண முடியும். இந்த பிறப்பு எண் 5 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது உங்களின் உள்ளில் இருக்கும் மகிழ்ச்சியான நிலை காரணமாக நல்ல அளவிலான உற்சாகம் உங்களை நல்ல ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க உதவுகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பதால் எந்த விதமான பிரச்சனைகளும் உடல்நல பிரச்சனைகளும் உங்களை அண்டாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்வுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது நாராயணரை வணங்க வேண்டும். சத்யநாராயணரை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதேனும் மாதத்தின் 6, 15 அல்லது 24ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களது பிறப்பு எண் 6ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 6 பிறந்தவர்கள் இந்த வாரம் தங்கள் பயணங்கள் மற்றும் நல்ல பணம் சம்பாதிப்பதில் சாதகமான முடிவுகளை காணலாம். இவர்கள் தங்களை சார்ந்தவர்களை காப்பாற்றும் நிலையில் நல்ல ஒரு செல்வாக்குடன் இருப்பார்கள். இவர்கள் தனித்துவமான திறன்களை வளர்த்து கொண்டு நலமுடன் வாழ்வார்கள். அது இவர்களுடைய மதிப்பை மேம்படுத்தும். இவர்கள் வாழும் சமூகத்தில் இவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கும். இந்த வாரம் இந்த பிறப்பு எண் 6 மக்கள் இசைப்பயிற்சி பிறப்பு எண் 6 கற்று இருந்தால் இந்த வாரம் அதை மேலும் தொடர சிறந்த ஒன்றாக உங்களுக்கு இருக்கும். பிறப்பு எண் 6 காதல் உறவு என்பது இந்த வாரம் உங்கள் காதலியுடன் அதிக மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை பராமரிக்கும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களின் உறவில் அதிக அழகையும் நல்லதொரு நளினத்தையும் உருவாக்கி நலமுடன் வாழ்வீர்கள். நீங்களும் உங்கள் இல்ல பங்குதாரரும் ஒருவருக்கொருவர் தங்களின் தேவைகளை புரிந்து கொள்வதற்கும் அதை உணர்வதற்கும் இதுவே நேரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சாதாரணமாக உல்லாச பயணம் செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இத்தகைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் இருவரும் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழலை அனுபவித்து மகிழ்வீர்கள். பிறப்பு எண் 6 கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது தங்களின் தகவல் தொடர்பு, பொறியியல், மென்பொருள் மற்றும் கணக்கியல் போன்ற சில படிப்புகளில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கலாம். நீங்கள் நல்ல கவனத்துடன் இருப்பீர்கள். மேலும் இது உங்கள் படிப்பு தொடர்பான திறன்களை வளர்த்து கொள்ள வழிகாட்டக்கூடிய சூழல் இருக்கிறது. தங்களின் படிப்பை பொறுத்த மட்டில் கூடுதல் திறன்களை நீங்கள் நிரூபிக்கும் நிலையில் இருப்பீர்கள். இத்தகைய திறன்கள் தனித்தன்மை வாய்ந்ததாக உங்களுக்குள் இருக்கும். பிறப்பு எண் 6 தொழில்முறை சார்ந்தவற்றில் பார்க்கும்பொழுது உங்களின் பரபரப்பான அட்டவணையில் உங்கள் வேலையை பொறுத்தவரை உங்களை வேலைகள் அதிகமாக ஆக்கிரமிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் இதனால் உங்களுக்கு நல்ல ஆதாய பலனையும் செல்வத்தையும் சேர்க்கும். நன்கு வரையறுக்கப்பட்ட முறையில் உங்கள் ஆர்வங்களுக்கு ஏற்ற புதிய வேலைவாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த வியாபார அரங்கில் உங்கள் எல்லையை விரிவுபடுத்துவதற்கு இந்த வாரம் சிறந்த நேரமாக இருக்கும். புதிய பங்குதார கூட்டாண்மைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். அதன் மூலம் உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை நீண்ட பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். பிறப்பு எண் 6 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரம் தங்களின் ஆரோக்கியம் தொடர்பான சூழ்நிலை உங்களுக்கு பிரகாசமாகவும் பொருத்தமாகவும் அமைதியாகவும் நல்ல நிலையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சிறிய உடல்நல பிரச்சனைகள் கூட சந்திக்க மாட்டீர்கள். உங்கள் மகிழ்ச்சியான இயல்பு உங்கள் நல்ல ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும்.
முக்கிய காரணியாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது செவ்வாய் பகவானையும் முருகரையும் நீங்கள் வழிபடுவது நன்றாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிறேன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.